ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சப்பாத்திக்கு நம்ம வந்து கறி கிரேவி, சிக்கன் கறி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் பச்சை மிளகா, 2 நல்ல பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸு, மீடியமாக இருந்தால் 3 போட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஜாரில் சேர்த்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டும் அதிலே ஆட் பண்ணி அதை நல்லா கோர்ஸாக வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறோம். நைஸாக வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதை ஆயிலை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணுறோம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட போகிறோம். எப்பயுமே வந்து சப்பாத்திக்கு சிக்கன் கிரேவினா பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அப்புறம் பிரியாணி இலை இருந்தால் அதுவும் போடலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், மேலே எண்ணெய் படாமல். அது வந்து கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி இது வந்து நம்ம முந்திரி வந்து அரைச்சி ஊற்றி செய்வோம். அதுக்கு முந்திரியும் பாதாமும் கூட ஒரு பக்கம் நம்ம எடுத்து ஊற வச்சிட்டோம்னா அப்புறமா அதை மிக்சியில் போட்டு நம்ம அடித்து ஊற்றிக்கலாம். இப்போ அதை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பை நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒரு வதக்குறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, வெயிட் பண்ணலாம். அது வதங்கட்டும். அது வரைக்கும் சும்மா மூடி வைக்கிறேன். அது வதங்குச்சுன்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகணும். மெயினாக அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக நம்ம மூடி வச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு, நீங்கள் சாதத்துக்கு எது கூட போட்டாலுமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு வதக்கி நம்ம வாங்கி சிக்கனை ஒரு 1/2 kg நான் வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை வந்து மீடியம் சைஸ் பீஸாக தான் போட்டிருக்கேன். அதை வந்து போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். மிக்ஸ் கொடுத்துட்டு உப்புமே வந்து நீங்கள் தேவையான அளவு இருக்குதான்றதை இப்போயே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூனு, அப்புறமா கொஞ்சோண்டு சீரகப்பொடி போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தனியா பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரம் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா 2 போட்டிருக்கோம் அரைக்கும் போதே. அதனால் மிளகாத்தூள் பார்த்து காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கணும். அப்புறம் தயிர் போட்டு செஞ்சிங்கன்னா நல்ல சிக்கன் சாஃப்டாக வரும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும் தயிர், அதையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறோம். இப்போ நல்லா கொதிக்குது. அது நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ, நமக்கு தேவையான அளவுக்கு கட்டியாக வேணுமா இல்லை ரொம்ப கிரேவி டைப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா உடனே கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து பார்த்திங்கன்னா கட்டியாகிடும். தேங்காயும் அரைச்சி போடலாம், இருக்கிறவங்க போடலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தேங்காய் இல்லை, அதனால் நான் வந்து முந்திரியும் பாதாமும் சேர்ந்து கலந்து கொடுக்குறேன். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொத்தமல்லி அது மேலே கட் பண்ணி போட்டு தூவி இறக்கிட வேண்டியது தான். சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க அதை நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் கிரேவியும் அது கூட பாருங்கள், ஒரே ஒரு சப்பாத்தியை வச்சு கட்டுருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.